திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் நவம்பர் மாதத்திற்கான ₹300 தரிசன டிக்கெட் புக்கிங் தகவல்கள் பற்றியும், நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கும் இந்த ₹300 தரிசன டிக்கெட் எப்படி புக் செய்யலாம் என்கின்ற தகவல்களை பற்றி பார்க்கலாம். 2026 நவம்பர் மாதத்திற்கான திருமலை ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த ₹300 தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணிக்கணும். இந்த டிக்கெட்ஸை ஆன்லைன் மூலமாக டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ₹300 தரிசன டிக்கெட் திருமலையிலேயோ திருப்பதியிலேயோ அல்லது வேறு எங்குமோ ஆஃப்லைனில் நேரடியாக நமக்கு கிடைக்காது. ஒரு முறை இந்த ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்ய முடியாது, ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது, கேன்சலேஷன் ஆப்ஷன் கிடையாது என்பதனால ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போகக்கூடிய நாளன்று டிக்கெட் புக் செய்தவர்களில் ஒரு சிலரால் வர முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக வேறு யாரையுமே நம்ம தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. அப்படி யாரையுமே கண்டிப்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அலோவ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் யார் பேரில் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. வர முடியாத நபர்கள் தவிர்த்து அந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய மீதமுள்ள நபர்கள் எப்போதும் போல் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். ஒரு முறை இந்த ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்து நம்ம தரிசனம் பார்த்துட்டோம்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இதே ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். நம்ம டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலைனாலுமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த 30 நாட்களை கணக்கில் எடுத்துப்பாங்க. நவம்பர் மாதத்திலையும் ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்து தரிசனத்திற்கு போக பிளான் பண்ணியிருக்கீங்க. டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கும் நீங்கள் ₹300 தரிசன டிக்கெட் வைத்து தரிசனத்திற்கு போக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா எதற்கும் நீங்கள் நவம்பர் மாதத்தில் நவம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த ₹300 தரிசன டிக்கெட் நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்தில் 18ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதி செலக்ட் செய்து ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்யும் பட்சத்தில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு நம்ம மறுபடியும் ₹300 தரிசன டிக்கெட்டே புக் பண்ணும்போது இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது நமக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த கிளாஷஸும் இருக்காது. பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன 10 நாட்களுக்கு இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது டிடிடி செக் பண்ணுவது கிடையாது. இருந்தாலுமே ஒவ்வொரு மாதமுமே புது புது ரூல்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் வரக்கூடிய காரணத்தினால நம்ம சேஃபர் சைடுக்கு நவம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் துவார தரிசன நாட்களுக்கும் எந்தவித கிளாஷஸ் இல்லாமல் நம்ம ₹300 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 2026 வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய டீட்டெயில்டு வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ₹300 தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 பேருக்கு நீங்கள் ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய ₹300 தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் புக் செய்தால் புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லேயும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி திருமலா லொக்கேஷன்லேயே ரூம் புக் பண்ண முடியும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது திருமலா லொக்கேஷனுக்கு தனியாக கொடுக்குறாங்க, திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் நாளைக்கு ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்ய பிளான் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரில்
கடந்த 30 நாட்களில் நீங்கள் ரூமும் புக் செய்யலையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் டிக்கெட் புக் செய்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி செய்யும் பட்சத்தில் டிக்கெட் புக்கிங்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ரூம் புக்கிங்லேயும் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ₹300 தரிசன டிக்கெட்டில் மேக்ஸிமம் ஒரு லாகின்ல இருந்து 6 டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு டிடிடி ரூம் தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 6 பேர் பெரியவங்க போகிறீங்க, உங்களோட சின்ன குழந்தைகள் ஒரு 3-4 பேர் வர்றாங்க, இந்த 10 பேருக்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரு ரூம் பத்தாதுன்னா நாளைக்கு ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே அதற்கேற்றாற்போல் நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ 2 ரூம் தேவைன்னா 2 மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 3 டிக்கெட், இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 3 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல நம்ம புக் செய்த டிக்கெட்டுக்கு கீழேயும் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அதை வைத்து நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். 3 ரூம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, மினிமம் 2 டிக்கெட்ஸ் நம்ம ஒரு லாகின்ல இருந்து டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே தான் அந்த டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். இப்படி நீங்கள் டிக்கெட் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணும்போது சைமல்டேனியஸாக வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து லாகின் செய்து சைமல்டேனியஸாக டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல ஒரே நபரே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு புக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலில் லாகின் செய்து அதே நம்பரே டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் டிக்கெட்டினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும், டிக்கெட் கிடைப்பதற்கான சான்சஸும் குறைய ஆரம்பிச்சிடும், எரர்ஸும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ சைமல்டேனியஸாக 2 அல்லது 3 பேர் சேர்ந்து வேறு மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் லாகின் செய்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கெட் புக்கிங்கில் வரக்கூடிய எரர்ஸ் பற்றி பார்க்கலாம். போன மாதம் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது எத்தனை டிக்கெட்ஸ் தற்சமயம் அவைலபிளாக இருக்குது என்கிற லைவ் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆனது. அதில் எத்தனை டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை டிக்கெட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கு, எத்தனை டிக்கெட்ஸ் இன்னும் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆனது. இந்த டீட்டெயில்ஸ்க்கு கீழே செலக்ட் அனதர் ஸ்லாட் என்ற பட்டன் இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண தேதியிலேயே வேறு டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும் அல்லது வேறு தேதி செலக்ட் பண்ணணும் என்றால் நீங்கள் செலக்ட் அனதர் ஸ்லாட் என்ற பட்டனை கிளிக் செய்தால் உடனே அது கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த தேதியோ அல்லது அதே தேதியிலேயோ வேறு டைம் ஸ்லாட் தேவைப்பட்டால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ண ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை எல்லாமே நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்லாட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா என்பது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்லாட் அவைலபிளாக இருந்தால் டிக்கெட் புக்கிங்கினுடைய பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும், இல்லைன்னா மறுபடியும் இதே எரர் நமக்கு பாப்பப் ஆகும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ண அதே டேட் டைம் ஸ்லாட்டுக்கே நீங்கள் மறுபடியும் ரீட்ரை செய்ய விருப்பப்பட்டால் இந்த எரர் வரக்கூடிய அந்த பாப்பப் பாக்ஸுக்கு மேலே ரைட் சைடில் க்ளோஸ் விண்டோ இருக்கும், அதாவது ஒரு கிராஸ் மார்க் இருக்கும். அதை கிளிக் செய்தால் நம்முடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண அந்த பேஜுக்கு கீழே புக் நோ பட்டன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் அவைலபிலிட்டி இருந்தால் பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அவைலபிலிட்டி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் இதே எரர் நமக்கு பாப்பப் ஆகும். லாஸ்ட் மந்த் புக்கிங்கில் ஜென்ரலாக வரக்கூடிய எல்லா எரர்ஸும் வராமல் இந்த ஒரு எரர் மட்டும்தான் ரெப்படேட்டிவாக புக்கிங் ஸ்டார்ட் ஆன நேரத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் புக்கிங் கடைசி நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைச்சது. எப்போவுமே சொல்லக்கூடியது தான், என்ன எரர்ஸ் வந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து இந்த டிக்கெட்டுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் செய்து பேமெண்ட் பண்ண அந்த ஆப்ஷனில் எரர் வரும் பட்சத்தில் நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ அதை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகலை, புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகலை, புக்கிங் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்த சமயத்துலேயும் அங்கேயும் டிக்கெட் இல்லைன்னா மேக்ஸிமம் உங்களுடைய டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் அப்படி டிக்கெட் புக் ஆகாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகியிருந்தால் 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். This slot has been booked by some other pilgrims. Pilgrims booking is already in progress. இது போல் எரர் வந்தால் மறுபடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ரீட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
புக்கிங் எக்ஸாக்டாக காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 3 அல்லது 4 நிமிடங்களுக்கு முன்னாடியே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் என்று எந்த டிவைசஸ் இருக்கோ அத்தனையிலையுமே ஆப் அண்ட் வெப்சைட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து எல்லா டிவைசஸ்லேயும் லாகின் செய்திருந்தால் எக்ஸாக்டாக 10 மணி ஆன உடனே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எல்லா டிவைசஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். எந்த டிவைஸில் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸ் மட்டும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் வேறு டிவைசஸில் லாகின் செய்திருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்ப்ளே ஆகும். தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் தரிசனம் தேவையோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் மூலமாக என்டர் செய்தால் டிக்கெட் தப்பே இல்லாமல் நம்ம புக் பண்ணலாம். வேகமாகவும் புக் செய்யலாம். டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்கும் வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனில் ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிலே ரிசைட் பண்ணக்கூடியவங்க பாஸ்போர்ட்டை நீங்கள் வைத்திருந்தாலும் ஆதார் கார்டு ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐஸ் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து டிக்கெட் புக் செய்யணும். நம்முடைய டீட்டெயில்ஸ் என்டர் செய்த பிறகு கீழே புக் நோ ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தால் நமக்கு பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். பேமெண்ட் செய்து முடித்த உடனே டிக்கெட் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.